வணக்கம் மக்களே. ஃப்ரைடே மினி vlog. மார்னிங் எந்திரிச்சதுமே ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு முந்தின நாள் கழுவி வச்ச பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே குட்டி கிச்சன் தான். அடுப்புக்கும் சிங்க்குக்கும் நடுவில் ஒரு சின்ன ஏரியா இருக்கு இல்லையா, அது ஒரே ஒரு ஒர்க்கிங் ஸ்டேஷன். எல்லாத்தையும் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு நம்ம காய்கறி வெட்டுறதுக்கெலாம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அண்ட் லஞ்ச் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணி தான் பிரியாணி பண்ண போகிறேன். இதை நேற்று யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ரெசிபி எனக்கு தானாகவே சஜஸ்ட் ஆச்சு. அப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் பொறுமையாக சமைச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஷ் நல்லா வரும். அவசரமாக சமைச்சேன்னா ஏதாவது ஒன்று சொதப்பிக்கும். ஸோ இன்றைக்கி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டே ப்ராப்பராக கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பித்தேன். என்கிட்ட கொஞ்சமாக தேங்காய் பால் இருந்ததுனால அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி. ஜப்பானில் வாங்கின குக்கரில் தான் சமைக்கிறேன். இது ஒரே ஒரு குக்கர் தான் என்கிட்ட இருக்குது. நம்ம யூஸ்வலாக வந்து விசில் கவுண்ட்டை கணக்கு வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுவோம் இல்லையா, ஆனால் இங்கே விசிலோட சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றனால அதை கணக்கு வச்சுக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி டைமர் தான் வச்சுக்கிறேன். இன்றைக்கின்னு இல்லை, எப்போவுமே டைமர் தான் வச்சுப்பேன். கரெக்டாக குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுவேன். மோஸ்ட்லி வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். எப்போவா சம்டைம்ஸ் மட்டும் சொதப்பிக்கும். இன்றைக்கி பர்ஃபெக்டாகவே வந்திருந்தது. நான் பிரியாணி மசாலா வந்து கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது கூடவே வந்து ஒரு பாயில்டு எக் அண்ட் ரைத்தா அதை தான் பேக் பண்ணி இன்றைக்கி கணேஷ்மே லஞ்சு கொடுத்துருந்தேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் நட் ஸ்மூத்தி அது குடிச்சிட்டே சீரீஸ் பார்த்துட்டு மினி vlog அப்லோட் பண்ணணும். அதுக்காக எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அரௌண்ட் 1:30 கிட்ட தான் லஞ்சே சாப்பிட்டேன். அண்ட் இன்றைக்கி ஃப்ரைடே கம்பஸ்டபிள் போடணும். கம்பஸ்டபிள் தான் கிச்சன் வேஸ்ட்டும் போடுவோம். அதை மட்டும் நான் மிஸ் பண்ணாமல் போட்டுருவேன் எவ்ரி மண்டே அண்ட் ஃப்ரைடே. இல்லைனா ஸ்மெல் வந்துடும் இல்லையா. ஸோ அதையுமே போட்டுட்டு அகைன் என் ஃபோனில் வந்து நிறைய வீடியோஸ் இருந்தது. அது எல்லாத்தையுமே லேப்டாப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒர்க் தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கே ஃபுல் டே போயிடுச்சு. டின்னருக்கு பெருசாக எதுவும் சமைக்கலை. லெஃப்ட் ஓவர் பிரியாணி தான். கூடவே வந்து எக் அண்ட் சிக்கன் வச்சுக்கிட்டோம். இன்றைக்கி டின்னரையும் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் க்ராசரிலாம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்காக ஓகே ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோருக்கு போயிருந்தோம். இங்கே பாருங்கள், நான் பேஸ்கெட் எவ்வளோ கச்சாமச்சான்னு போட்டிருக்கேன். ஆனால் அவங்க வந்து பில் பண்ணிவிட்டு எவ்வளோ நீட்டாக எடுத்து வைக்கிறாங்க பாருங்களேன். பில் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள்ன்ற மாதிரி 2 பேர் இருக்காங்க பில்லிங் கவுண்டரில். இங்கே பில் பண்ணிவிட்டு அங்கே ரைட் சைடில் வந்து நிறைய கவுண்டர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நிறைய ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி கவர்ஸ் எல்லாமே இருக்கும். அங்கே நம்ம இந்த பேஸ்கெட் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பொறுமையாக நம்ம பேக்கில் பேக் பண்ணிக்கலாம். இந்த கவர்ஸ் எதுக்கு அப்படின்னா, ஏதாவது நான்வெஜ் ஐட்டம்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தனியாக வச்சுக்கலாம். இல்லைனா லூஸில் ஏதாவது ஐட்டம்ஸ் லைக் கேபேஜ் அந்த மாதிரிலாம் வாங்குகிறோன்னா கவர் இல்லாமல் இருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி கவர் எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் இருந்தனால பாத்திரம் எதுவுமே கழுவலை. நைட்டு தான் ஃபுல்லாத்தையும் உட்காந்து கழுவிட்டு இருந்தேன். அப்படியே இன்றைக்கி டேவையும் எண்ட் பண்ணிக்கிட்டேன். தூங்க போகும்போது அரௌண்ட் 10:30 ஆச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.